அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி சக்கர நெறி நில் அப்படின்னா சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நீ வாழ வேண்டும் என்று அவை சொல்லுகிறாள். அடுத்ததாக நம்முடைய ஹோமியோபதியிலே ரெப்ரேட்டிவ்ல ஜென்ராலிட்டிஸ் சாப்டரில் நாம் பார்க்க போகிறது ஹங்கர். ஹங்கர்னா பசி. பசியோடு இருக்கின்ற பொழுது ஒருவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பசியோடு இருந்தால் என்னென்ன பிரச்சனை ஏற்படும்? வயிற்று வலி வரும், நெஞ்செரிச்சல் வரும், தலைவலி வரும், மயக்கம் வரும், கோபம் வரும், டென்ஷன் வரும், எரிச்சல் வரும். இப்படி பல பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்படி ஏற்படுவதனாலேயே அவர்களுக்கு பிபி, சுகர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டுபிடித்து இந்த பசியிலே இருந்ததினாலே தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்குள் உருவாகி இருக்கிறது என்பதனை அறிந்து அதற்கு ஏற்ற மருந்துகளை ஹோமியோபதி மருத்துவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இந்த பல பிரச்சனைகள் தீர்ந்து போகிறது. சுகர், பிபியிலிருந்து, தலைவலியிலிருந்து, வயிற்று புண்ணுகளிலிருந்து அத்தனையும் தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. அப்படி சில மருந்துகளை நாம் தெரிந்து கொள்வோம். கிராஃபைட்டிஸ், ஆசிட் பாஸ், அசிட்டிக் ஆசிடு, அயோடம், காலிகார்ப், சல்ஃபர், இப்படி பல மருந்துகள் இது போன்ற நோயாளிகளுக்கு தீர்வாக அமைகிறது. இது மட்டுமல்ல, இன்னும் பல மருந்துகள் ஹோமியோபதியிலே இது போன்ற நோய்க்கு இருக்கிறது என்பதனை கூறி இது போன்ற செய்திகள் உங்களுக்கு சேருவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை தவறாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.